ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் டு டஸ்டி ரைட்ஸ். இந்த வாரம் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். இங்கே 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று பரச்சுக்கி, இன்னொன்று ககனச்சுக்கி. இது ரெண்டுமே காவிரி ரிவர் பேசினில் தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த 2 வாட்டர் ஃபால்ஸையும் ரீச் ஆகிடலாம். காலையில் ஒரு நேரமாக ஒரு 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 3-4 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கே ரீச் ஆகிடலாம். இந்த வீடியோவில் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், எந்த ரூட் எடுத்தோம், எங்கே சாப்பிட்டோம், இல்லை போகிற வழியில் வேறு எங்கெல்லாம் சாப்பிடலாம், அந்த வாட்டர் ஃபால்ஸை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், ட்ரக்கிங் ஸ்பாட்ஸ், அன்எக்ஸ்ப்ளோர்ட் டெஸ்டினேஷன்ஸ், அப்புறம் கார் பைக் ரிவ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் டஸ்டி ரைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எவ்ரி வீக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சிவனசமுத்திரம் எங்கே இருக்குன்னா தலக்காடுக்கும் முத்தத்திக்கும் நடுவில் இருக்குது. தலக்காடுலேருந்து வர காவிரி ஆறு 2ஆக பிரிஞ்சு திரும்ப வந்து ஜாயின் ஆகுது. நடுவில் இருக்கிற இடம் தான் நம்ம சிவனசமுத்திரம்னு சொல்கிறோம். ஸோ சிவனசமுத்திரம் ஃபால்ஸ் போகிறீங்கன்னா பக்கத்துலேயே வந்து முத்தத்தி, தலக்காடு இல்லை கனாலு ஃபால்ஸ் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். தலக்காடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர் வரும். கனாலு ஃபால்ஸ் ஒரு 60 வரும். அதே போல் வந்து முத்தத்தியுமே வந்து ஒரு 60 to 70 கிலோமீட்டர் வரும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்குது. இப்போ கனகப்புரா ரோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து நாசாஸ் தாவங்கரே பென்னே தோசான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாரம்பரியமான ஸ்டைலில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் வேணும்னா அங்கேயும் இருக்குது. இப்போ கனகப்புராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது. ஒன்று வந்து வாசு ஹோட்டல். இப்போ டாக்டர் ராஜ்குமார் சார்லாம் வந்தார்னா அவர் அப்போலாம் அந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவாராம். அப்புறம் கோட்டை இட்லி மனை இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஹோட்டல். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மி தான். ஒருத்தருக்கு ஒரு 40 ரூபாய்க்குள்ளே தான் வந்து சாப்பிட்றதுக்காகும். இந்த ஹோட்டல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து இந்த கனாலு ஃபால்ஸ், முத்தத்தி, சுஞ்சி ஃபால்ஸ் போனப்பெல்லாம் வந்து இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி புதுசாக எதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹலகூரில் வந்து ஒரு 2 ஹோட்டல் இருக்குது. ஒன்று வந்து பாபு ஹோட்டல், அடுத்து வந்து ஓல்டு போலி ஹோட்டல். ஸோ இன்றைக்கி வந்து பாபு ஹோட்டலில் தான் ட்ரை பண்ண போகிறோம். பாபு ஹோட்டலுக்கு தனியாக பார்க்கிங்லாம் இல்லை, அப்படியே ரோட் சைட் பார்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். வீக்கெண்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரமாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு போகலாம். இந்த ஹோட்டலில் ஃபேவரட்டான டிஷ் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றதுனா சிப்ளு இட்லிங்கிறது. இது என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய இட்லி பாத்திரத்தில் வந்து சின்ன சின்ன மூங்கில் பேஸ்கெட்டில் துணி வச்சு இட்லி ஊற்றுறாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க, சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து வுட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, சிலிண்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே அடுத்து வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே குட்டி மினி மசால் தோசை. அது குட்டியாக இருந்தாலுமே நல்லா ஸ்டஃப்டாக ஃபில்லிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு தொல்லை என்ன தெரியுமா, எங்களை வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷமாவது வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அவங்களால வந்து வர்ற கூட்டத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ண முடியல. கூட்டம்னாலும் ஒரு ரொம்ப க்ரௌடுலாம் சொல்ல முடியாது. அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு 20 பேர் உட்கார முடியும். எங்களோட வெளியில் வந்து ஒரு 10 to 15 பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே ஒரு 30 to 40 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தோணுச்சு. நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு ட்ரிப்பு போகும்போது ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நினச்சோமோ தவிர சாப்பிட்றதுக்காக ட்ரிப்பு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட்டிலாம் இல்லை. ஸோ பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கும்போது இங்கே இன்னொரு ஹோட்டல் இருக்குது, ஓல்டு போலி ஹோட்டல்ன்ட்டு. அது இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கேயுமே சாப்பிட்லான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிருந்தோம். சரி அங்கே போகலான்னு போனோம். இந்த ஹோட்டல் மினி மசாலா தோசைக்கு தான் ஃபேமஸ். இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 2 சைடுமே தோசையை திருப்பி போட்டு குக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மினி தோசை பார்க்க குட்டியாக இருந்தாலும் நல்லா ஸ்டஃபிங்காக ஃபுல் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஒரு பிளேட்டுக்கு 3 தோசை கொடுக்குறாங்க. பிளேட் வந்து 60 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன், 60 or 70. அதுக்கு மேலே ஒரு குட்டி தோசை சாப்பிட்டிங்கன்னா போதும், வயிறு நல்லாவே நிறைஞ்சிருது. இங்கே சர்வீஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு சட்னி மசாலாலாம் தீர்ந்துச்சுன்னா அவங்களே வந்து டக் டக்குன்னு பார்த்து ஃபில் பண்ணிடுறாங்க. அப்புறம் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம். இங்கேருந்து 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். கரெக்டாக 30 கிலோமீட்டரில் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே வரதுக்கு 2 ரூட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் வேலேருந்து வரலாம், இல்லைனா வந்து கனகப்புரா ரோடு வரலாம். நாங்கள் எப்பவுமே வந்து கனகப்புரா ரோடு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மைசூர் ரோட்டில் உங்களுக்கு பெருசாக இருக்காது, நாளைக்கு ஸ்டாண்டர்டான ஹோட்டல் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் மைசூர் ரோடு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோட்டலே கிடைக்காது. இங்கே ஃபஸ்ட்டு வர வாட்டர் ஃபால்ஸ் வந்து ககனச்சுக்கி வாட்டர் ஃபால். வர எல்லாருமே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அடுத்து பரச்சுக்கி போவாங்க. அதனால் நாங்கள் டேரெக்டாக பரச்சுக்கி போயிட்டால் கொஞ்சம் க்ரௌட் அவாய்ட் பண்ணலான்னு அங்கே போனோம். பரச்சுக்கி ஃபால்ஸ் வந்து ஃபாரஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு காருக்கு 20 ரூபாய் டிக்கெட்டு. உள்ள பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 கார் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பார்க் பண்ண முடியும். இங்கே ஒரு 4-5 கடலாம் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் மேலே இருந்துமே வியூ பார்க்கலாம், இல்லைனா கொஞ்சம் கீழே போயுமே பார்க்கலாம். கீழே ஸ்டெப்ஸில் போகணுன்னா அதுக்கு ஒரு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கவே பயங்கர மெஜஸ்டிக்காக இருக்குல்ல. இந்த வாட்டர் ஃபால் ஒரு சீசனல் வாட்டர் ஃபால். பெஸ்ட்டு டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும். எந்த அளவுக்கு காவிரி ஆறில் தண்ணி வருதோ அந்த அளவுக்கு இது வந்து மெஜஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பரச்சுக்கிக்கும் ககனச்சுக்கிக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டு கம்மி, நல்லா வித்து ஜாஸ்தி. அவங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வைடாங்கலில் பார்க்குற மாதிரி அது எல்லா சைடுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி விழுந்துட்டுருக்கும்.
டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே கீழே போனோம். போகும்போது அங்கேருந்து ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், சார் இங்கே ட்ரோனை பறக்க விடலாமான்னு. ஏன்னா அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கே. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை சார் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், இல்லைனா ஷூட் பண்ணிடுவோம் நாங்கள். எனக்கு லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. யூஸ்வலாக ஃபாரஸ்ட் வந்து பர்மிஷன் வாங்காமல் ட்ரோனை பறக்க விட்டிங்கன்னா அதை சீஸ் பண்ணிவிடுவாங்க. சரி நான் அப்படியே சிரிப்பு அடிக்கிட்டு அப்படியே கீழே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. ஓரளவு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து கீழே போட்டிங் கூட பண்ணலாம். பட் இங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால எங்களுக்கு கீழே ஸ்டெப்ஸ்லேயே கடைசி வரைக்கும் போக அலோவ் பண்ணல. பாதி வழியே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் நான் எதுவுமே பேசாமல் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி விடுறேன், பாருங்கள். வந்த வழியிலே ரிட்டன் போனீங்கன்னா ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ரோடு எடுத்து போகும்போது இந்த பாலெல்லாம் தாண்டி ஊரை சுற்றி போனீங்கன்னா 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போகிறதுக்கு ரூட்டில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணால் அப்படியே நீங்கள் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகிடலாம். எல்லா சைடுமே வந்து சிக்னல் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், ஃபஸ்ட்டு எந்த வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்ட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மேப்பாக கொடுத்துட்றேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்க்கிங்க்கு டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேயுமே ஒரு 100 கார் வரைக்குமே பார்க் பண்ணலாம். பட் பரச்சுக்கியில் என்னன்னா, அங்கே வந்து ப்ராப்பராக வந்து சிமெண்ட்டில் வந்து தளம் போட்டுருந்தாங்க பார்க் பண்ணுறதுக்கு. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, காட்டுக்குள்ளே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினாவில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் உட்டன் டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல்னால், இப்போ பரச்சுக்கி எப்படி நல்லா வைடாக இருந்துச்சுல்ல, ஆனால் ககனச்சுக்கி வந்து அவ்வளோ வைடாக இருக்காது. ஒரு 2 இடத்துல தான் வாட்டர் ஃபால்ஸ் விழும். விழுந்தாலுமே பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். ஹைட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 மீட்டர் ஹைட்லேருந்து விழும். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னொரு பயங்கரமான பெருமை இருக்குது. அதாவது ஆசிய லெவலில் 1902ஆம் வருஷமே ஆசியாலேயே முதலாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் போட்டது இங்கே தான். இதை டிசைன் பண்ணது வந்து சேஷாதிரியர். இதோட இன்ஜினியர் வந்து சர் விஸ்வேஸ்வரையா. இது வந்து இந்த ஏரியாக்கே ஒரு பயங்கர பெருமையான ஒரு விஷயம். வாட்டர் ஃபால்ஸுக்கு லெஃப்ட் சைட்லேயே அந்த பெரிய பைப்ஸ், டர்பைன் இது எல்லாமே பார்க்க முடியும். இங்கே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு இந்த பவர் பிளான்ட்டையும் போய் விசிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தண்ணிலாம் செம்ம ஃபோர்ஸ், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மேலெலாம் வந்து ஒரு ஆம்பி தேட்டர் மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உட்காந்துட்டு பொறுமையாக அதை ரசிச்சுட்டு போகலாம். அங்கே கேட்ட மாதிரி ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்லேயுமே போலீஸ்கிட்ட போய் கேட்டோம், சார் ட்ரோனை பறக்க விடலாமான்னு. தாராளமாக விட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு ஒரு டவுட்டில் இன்னொரு போலீஸ் டீமே கேட்டோம், அவங்களும் விட்டுக்க சொன்னாங்க. அண்ட் அந்த ஃபுட்டேஜஸை உங்களுக்கு ப்ளே பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை. வீடியோ